Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான தயிர் சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின ஆறுன பால் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிருக்கேன், ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்திருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை. சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். சாதத்தை நீங்கள் சூட்டோடு இது மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மேஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மேஷர் இருந்தால் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை கீரை கடையிற மத்து வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணுறோமோ அந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டேன். இப்போ இது கூட நான் இந்த தயிரை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா மதியானம் நம்ம காலையில் ரெடி பண்ணோம்னா மதியானம் வரைக்கும் அதே மாதிரி தலை இருக்கும், கட்டியே ஆகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின ஆறுன பால் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த பாலோட டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, நெக்ஸ்ட்டு இது கூட இந்த கேரட் துருவலையும் நான் ஆட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கேரட் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட இந்த கொத்தமல்லி தழை இதையும் நல்லா நான் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். இது நீங்கள் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பால் ஆட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த மதியானம் நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு தன்மை இருக்காது, கரெக்டாக இருக்கும். அந்த பால் ஊற்றுறப்ப அந்த தயிர் கரெக்டாக ஈவனாக செட் ஆகிடும். இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த தயிர் சாதம் நல்லா தலைன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் சாதம் ஆற விட்டுட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். சாதம் நீங்கள் சூடாக இருக்கப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டித்தன்மை வந்துடும். இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட கடுகு ஆட் பண்ணிவிடுவோம். கடுகு நல்லா பொரியட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் உளுத்தம்பருப்பு, இது கூட கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடுறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ இது கூட நான் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதை தாளிச்சதை இந்த தயிர் சாதத்தோடு இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு மிளகு பிடிக்குன்ற மாதிரி டேஸ்ட் நீங்கள் விரும்புனீங்கன்னா இது கூட ஒரு 6-7 மிளகை தட்டி ஒன்றும் பாதியமாக தட்டி இதோட ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி சாதத்தில் உப்பு ஆட் பண்ணதுனால நான் இப்போ ஆட் பண்ணல. இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டான தயிர் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.